நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆல்ரெடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ட போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து செகண்ட் பார்ட்டுங்க. இந்த பார்ட்டில பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம அழகர் இருக்கார்ல, அழகர் வந்து வீட்டை விட்டே போயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். சூழ்ச்சி பண்ணி தர்மலிங்கம் வந்து வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டாரு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ராக்கம்மா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, எல்லாருமே வந்து ஜாலியாக பேசி வீட்டுக்குள்ளே வா ராக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தர்மலிங்கமும் நம்ம ஆண்டாலும் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ராக்கம்மா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து கூப்பிட்றாங்க. சரிங்க மாமா, நீங்கள் உள்ளே போங்க, பழைய கணக்கெல்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கம்மா வந்து அங்கே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க, சாரி அழகர் வந்து சொல்கிறாங்க, ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, காசு வாங்கினேல, நான் என்ன நடிக்க சொன்னேன், நீ என்ன நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இங்கே வாங்க, காசு முக்கியம் கிடையாது, வாழ்க்கை தான் முக்கியம். நீ என்ன கொடுத்த, எனக்கு காசு மட்டும்தான் கொடுத்த. என் மாமா வந்து எனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறாரு. ஊருக்குள்ளே வந்து என்னை ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. இனிமேல் வந்து என்னை தர்மலிங்கத்தோட மனைவி, பழைய பிரசிடண்டோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கெத்தாக தான் பேச போகிறாங்க. எனக்கு வாழ்க்கை தான் முக்கியம், காசு இப்போ இன்றைக்கி போகும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கம்மா வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போயே புரிஞ்சு போயிடுது அழகருக்கு வந்து இது ஆண்டவளோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம பாட்டி வந்து கேட்குறாங்க, என்ன பேராண்டி, நம்ம ஒரு பிளான் போட்டால் அவன் ஒரு பிளான் போட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, இது உன் மகனோட பிளான் கிடையாது, அவருக்கு இந்த அளவுக்குலாம் யோசிக்கிற திறமை எதுவும் கிடையாது, இது வந்து ஆண்டாளோட பிளான் தான், ஆண்டாள் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா, அவள் அப்படி விளாட்றாளா, அப்போனா இது வந்து நம்ம அவங்க அடுத்த பிளான் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இனிமேலாம் யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது, இப்போ பாருங்கள் என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து தொடப்பக்கட்டையோடு கிளம்புறாங்க. ஏய் எந்திரி, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பாலும் பழம் சாப்பிட உட்காந்துக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ஆண்டாள் வந்து தர்மலிங்கத்துக்கும் அவங்க ராக்கம்மாவுக்கும் பாலும் பழம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க. அப்படி போடு இப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஏங்க எதுக்குங்க என்னை அடிக்கிறீங்க, நான் வந்து தர்மலிங்கத்தோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் ஒய்ஃபு, ஒழுங்காக உண்மையை சொல்லி, இப்போ அடிக்கிற அடியில் நீ உண்மையை சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பக்கட்டை வச்சு அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து ராக்கம்மா வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. ஏங்க நிப்பாட்டுங்க, என்னை இப்படிலாம் நடிக்க சொன்னது உங்கள் பொண்ணு தாங்க, காசு வந்து எக்ஸ்ட்ரா தரேன், நீ வந்து நான் சொல்கிற மாதிரி நடின்னு சொன்னான், சரி காசு நிறைய கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் நடித்தேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா நீ கொஞ்சம் வாய மூடுமா, பிறகு அவன் பண்ணதெல்லாம் சரியா, அன்னைக்கு நடிக்க கூப்பிட்டது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாடி, மாப்பிள்ளை தான் நடிக்க கூப்பிட்டாரு, எல்லா விஷயம் எனக்கு தெரியும், அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னார், நான் வந்து இப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார், நான் சரின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தெல்லாம் அவர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. தர்மலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா இது பெரிய குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இவளுக்கு தெரிஞ்சுதான் அதை நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. பாட்டியும் சொல்லுது, ஆமாம் எங்களுக்கெல்லாம் தெரியும், என் பேரை சொல்லிட்டு தான் பண்ணான், ஆனால் உன் அப்பன் இதை தெரியாமல பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒழுங்காக உண்மையை சொல்லு, இப்போ உன் அப்பனை வந்து என்னென்ன பண்ணான் அதெல்லாம் ஒழுங்காக சொல்லு, நாங்கள் வந்து உடனே வந்து இங்கே சேர்ந்து இங்கே வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நம்ம அழகர் வந்து சொல்கிறாரு, சொல்லு ஸ்வேதாவை எதுக்கு கூப்பிட்டான், எதுக்கு இங்கே வந்து பிரித்தான், இல்லைன்னா மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகர் வந்து சொல்கிறாங்க. எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும், என்னாலாம் மன்னிப்பு கேட்க முடியாது, ஏன்டா 25 வருஷமாக வந்து பிள்ளைய வந்து பொத்தி பாதுகாத்து வளர்த்து வச்சா, நீ வந்து எவனோ ஒருத்தன் தாலி கட்டுவேன், நான் எப்படியெல்லாம் அவளுக்கு கல்யாணம் பண்ணு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன், நீ வந்து தாலி கட்டிடுவேன், சரி தாலி கட்டிட்டானே சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சா எனக்கு எதிர்த்து அந்த சங்கர் பைய பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு எதிர்த்து எலெக்ஷனில் நிற்பேன், ஏன்டா நீ எல்லாம் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்க, உன்ட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமாடா, இங்கே வர்றா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்டா, என்றைக்கு நீங்கள் கூட்டுக்கலவாணி மாதிரி ஒன்று போல் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இந்த 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 கேம் விளாண்டிங்களோ இதிலேருந்து நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன், ஒன்று இந்த வீட்டில் என் பொண்டாட்டி இருக்கணும், இல்லைன்னா நீ இருடா, நீங்கள் 2 பேருமே இருக்கணும் முடிவு எடுத்தா இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்டா, நான் கிளம்பி போகிறேன்டா எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாரு. ஏங்க இனிமேலாம் உங்கள் கூட வாழ முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்கிறாங்க. அத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷமாக ஒன்றா வாழ்ந்துட்டு இப்போ போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இங்கே இருந்தாலாவது அவர் உங்க கூட சேர்ந்தா வாழ்வார், ஆனால் நான் இங்கே இருந்தால் வேஸ்ட்டு, அவர் வந்து என் கூட சேர்ந்து வாழ மாட்டா, அப்படியே வாழ்ந்தாலும் இவர் வாழ விட மாட்டார், நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக பார்க்குறாங்க. பேராண்டி எங்கேயா போகிற, உன்னை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எங்கேயும் போக மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விறுவிறுன்னு வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம தர்மலிங்கம் வந்து வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, பாரதியும் தமிழும் வந்து சோகமாக உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஆதி வந்து வராரு, தமிழ் பிரியாணி வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. 2 பேரும் அமைதியாகவே இருக்காங்க. என்ன பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சந்தோஷமாக சாப்பிடாமல் அமைதியாக இருக்கீங்களே, சரி எல்லாத்தையும் காணும், எங்கே பாட்டி அத்தை எல்லாம் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பரவாயில்லையே
அவர் வந்து மனசு மாறிட்டாரா, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போனால் சந்தோஷம் தானே, சந்தோஷப்படாமல் எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, அவங்க போனது சந்தோஷம் தான், ஆனால் அழகரை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களாம், தர்மலிங்கம் வந்து வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாங்க அப்படின்னு சொன்னோடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து அழுதுகிட்டே போனார்ப்பா, எனக்கே பாவமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாரதி பண்ணியிருக்கீங்க, உடனே அவனை இங்கே கூப்பிட்டு வைக்க வேண்டாமா, அவனுக்கு நம்ம இருக்கோன்னு சொல்ல வேண்டாமா, என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க, அவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் ஃபோன் போட்டு கூப்பிட வேண்டியதானே, நீங்கள் கூப்பிட வேண்டியதானே, பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அது நான் வந்து அவங்க 2 பேரும் இன்னும் பேசாமல் இருக்காங்க, அதனால் சொல்லி சமாளிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, சும்மா ஃபோனை போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொன்ன உடனேயும் நம்ம இவர் வந்து அவங்களுக்கு ஃபோன் போடுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஆதி வந்து அழகருக்கு வந்து ஃபோன் போடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க.